முகேஷ், இந்த வழக்கில் நீதிபதி தெரிவித்த கருத்துக்களை விரிவாக சொல்லுங்கள். கணேஷ், இந்த வழக்கு பாத்தீங்கன்னா மருத்துவ மாணவர்கள் முதுநிலை படிப்பிற்காக மாணவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுடன் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர். கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி தனிநீதி உத்தரவை எதிர்த்து போராடி வருகின்றனர். இந்நிலையில பல அறுவை சிகிச்சைகள் நிறுத்தப்பட்டிருக்குது. ஏழை மக்கள் அரசு மருத்துவமனை நாடி வரும் நிலையில அவங்களுக்கான சிகிச்சை அளிப்பது பாதிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வேலன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு இன்று நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் பார்த்திபன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் இந்த போராட்டம் 15 நாளாக நடக்குதுன்னு சொல்லிட்டு மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டுற நிலையில ஏன் தடுப்பதற்கு சுகாதாரத்துறை எந்த நடவடிக்கையும் இல்லை, ஏழை மக்கள் தான் அரசு மருத்துவமனை நாடி வராங்கிறது தெரிஞ்சிருந்தும் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் ஒரு மரணம் அடைஞ்சா ஒரு உயிருக்கு யார் இழப்பீடு கொடுக்கறது, ஒரு உயிர் இந்த உலகத்துல எவ்வளவு முக்கியமானது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்க ஏன் தடுப்பதற்கு போராட்டத்தை தடுப்பதற்கு இன்னொரு முடிவு எடுக்கல அப்படின்னு சொல்லி நீதிபதி கேள்வி எழுப்பியிருப்பாங்க. இது தொடர்பாக இன்று மதியம் 2:30 மணிக்கு சுகாதாரத்துறை செயலாளர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும், அரசுக்கு உதவ வேண்டும் என்று நீதிபதிகள் வழக்குக்கு உதவ வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. அப்படி ஆஜராக தவறும் பட்சத்தில் இடைக்கால உத்தரவை எதுவும் பிறப்பிக்க நேரிடும் எனவும் நீதிபதிகள் எச்சரித்துள்ளனர். முகேஷ், நீதிபதிகளோட கருத்து ஒருபுறம் இருக்க, இந்த மருத்துவர்களுடைய கோரிக்கைகள் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் 2வது நாளாக இன்றும் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. அந்த விசாரணை தற்போது எந்த நிலையில் இருக்கிறது? எப்போது தீர்ப்பு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? வேதவல்லி, அந்த வழக்கோட விசாரணை பாத்தீங்கன்னா இது 2வது நாளாக இன்று விசாரணை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அந்த வழக்குல எம்சி தரப்பு வழக்கறிஞர் விஜயநாராயணன் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரது வாதங்கள் முழுமையாக முடிவடைந்த பிறகு அனைத்து வழக்கறிஞர்களும் சுருக்கமாக, அதாவது 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் வரையிலான சுருக்கமான வாதங்களை முன்வைப்பார்கள். அதன் முடிந்த பிறகு 3 மணிக்கு மேல் விசாரணை முடியும் என்று வழக்கறிஞர் தெரிவிக்கிறார்கள். இந்நிலையில அந்த விசாரணை முடியும் பட்சத்தில் விசாரணை முடித்த உடனடியாக அவர் தீர்ப்பளிப்பாரா அல்லது தீர்ப்பை ஒத்திவைத்துவிட்டு 5 மணிக்கு மேலோ அல்லது நாளை காலையோ தீர்ப்பளிப்பாரா என்பது நீதிபதியின் முடிவை பொறுத்து இருக்கிறது. வேதவல்லி.